வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு வியாழக்கிழமை ஜேர்மனிக்கு பயணம் செய்யவுள்ளார். ஜேர்மன் ஆசிய பசிபிக் வணிக சங்கம் மற்றும் அதன் பிரேமன் அத்தியாயம் அடுத்த விசேட அழைப்பின் பேரில் இந்த விஜயம் அமையவுள்ளது. ஆசிய பசிபிக் வணிக சங்கத்தின் பிரேமன் அத்தியாயத்தின் 125வது ஆண்டு நிறைவு விழாவில் ஆசிய பிராந்தியத்தின் சார்பில் கௌரவ விருந்தினராகவும் முதன்மை பேச்சாளராகவும் அமைச்சர் விஜித கேரத் பங்கேற்க உள்ளார். இந்த விஜயத்தின் போது ஜேர்மனிய அரசின் உயர்மட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்தும் அவர் கலந்துரையாட உள்ளார். குறிப்பாக வர்த்தக மேம்பாடு மற்றும் இலங்கையர்களுக்கான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வசதிகளை பெற்றுக்கொள்வது தொடர்பாக இச்சந்திப்பில் அதிக கவனம் செலுத்தப்பட உள்ளது. இலங்கை மின்சார சபையினர் தொழிற்சங்கங்கள் இன்று அடையாள பணிப்புறக்கணிப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர். இன்று நண்பகல் 12 மணி முதல் மாலை 6 மணி வரை 6 மணி நேர அடையாள பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்க உள்ளதாகவும் மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இதுகுறித்து போராட்டம் காரணமாக மின்சார சபையின் நாளாந்த சேவைகள் மற்றும் பராமரிப்பு பணிகளில் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கும் செயற்பாட்டுக்கு அமைய இந்த ஆண்டு இறுதிக்குள் டிஜிட்டல் அடையாள அட்டையை பொதுமக்களுக்கு வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன தெரிவித்தார். இலங்கையின் டிஜிட்டல் மாற்றம் மற்றும் 2026ஆம் ஆண்டுக்கான திட்டமிடப்பட்ட எதிர்கால மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் நேற்று இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒரு தனிநபரின் அடையாளத்தை 100% துல்லியத்துடன் சரிபார்க்கக்கூடிய டிஜிட்டல் அடையாள அட்டையை பொதுமக்களுக்கு வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா மற்றும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல ஆகியோருக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டல்கள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. அவிசாவளை போலீஸ் பிரிவிலிருந்து கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் போலீஸ் ஊடக பிரிவில் நேற்று நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்ற போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எப்ஜூ வுட்லர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். போலி மோதிரத்தை வைத்துவிட்டு 50,000 ரூபாய் பெறுமதியான தங்க மோதிரத்தை நூதனமான முறையில் திருடி சென்ற சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. தெலவாக்கலை நகரில் உள்ள நகைக்கடை ஒன்றில் இந்த மோசடி இடம்பெற்றுள்ளது. இனம் தெரியாத நபர் ஒருவர் நகை வாங்குவது போல் குறித்த கடைக்குள் நுழைந்துள்ளார். அங்கு வைக்கப்பட்டிருந்த பல்வேறு நகைகளை பார்த்து கொண்டிருந்த குறித்த நபர் கடையின் உரிமையாளரின் கவனத்தை திசை திருப்பி தன்னிடமிருந்த போலி மோதிரம் ஒன்றை காட்சிப்பட்டிக்குள் வைத்துவிட்டு அங்கிருந்த தங்க மோதிரத்தை மிகவும் லாவகமாக திருடி மறைத்து கொண்டுள்ளார். சிறிது நேர நகைகளை பார்வையிட்ட குறித்த நபர் வேறொரு நாளில் வந்து நகைகளை கொள்வனவு செய்கிறேன் என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளார். அவர் சென்ற பின்னர் உரிமையாளர் நகைகளை எண்ணி பார்த்தபோது ஒரு மோதிரம் மாற்றப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதனையடுத்து கடையில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை பரிசோதித்த போது இந்த நபர் போலி மோதிரத்தை வைத்துவிட்டு தங்க நகையை திருடி சென்றது உறுதி செய்யப்பட்டது. அஸ்வசம திட்டத்தில் தங்களது தகவல்களை சரியான நேரத்தில் புதுப்பிக்க தவறியதனால் அந்த நன்மைகளை இழக்கும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் நிமால் கொடவெலகெதர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அஸ்வசம திட்டத்தின் கீழ் ஒரு பயனாளி தெரிவு செய்யப்பட்டால் அவர் 12 மாத காலத்துக்கு தடையின்றி கொடுப்பனவுகளை பெறுவார். அதன் பின்னர் அந்த பயனாளி அடுத்த 12 மாத சுழற்சிக்கு தகுதியானவரா என்பதை தீர்மானிக்க வருடாந்த மீளாய்வு செய்யப்படுவது கட்டாயமாகும். மக்களின் வாழ்விடங்கள் மற்றும் வாழ்வாதார நிலங்களுக்கான ஆவணங்கள் இல்லை என்பதை காரணம் காட்டி அக்காணிகளை விடுவிக்க வனவள திணைக்களம் மறுப்பு தெரிவித்ததை எவ்விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். அத்துடன் மாவட்ட செயலகத்தால் பரிந்துரைக்கப்படும் காணிகளை வனவள திணைக்களம் முழுமையாக விடுவிக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார்.
இலங்கையில் வரி செலுத்துவோருக்காக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் விசேட சலுகை திட்டம் ஒன்றினை அறிமுகப்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி தமது வரி பொறுப்புகளை துல்லியமாகவும் தொடர்ச்சியாகவும் நிறைவேற்றும் வரி செலுத்துவோரை கௌரவிப்பதற்காக வரி செலுத்துவோர் வரப்பிரசாத அட்டை திட்டத்தை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் ஆரம்பித்துள்ளது. இந்த திட்டமானது தனிநபர் வரி செலுத்துவோர் தாமாகவே முன்வந்து வரி செலுத்துவதை ஊக்குவிப்பதையும் வரி ஏய்ப்பை குறைப்பதையும் முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளது. அத்தோடு நாட்டுக்கு அதிக பங்களிப்பு வழங்கும் வரி செலுத்துவோருக்கு உரிய அங்கீகாரத்தை வழங்குவது இதன் இலக்காகும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் 2 சிங்கள மாணவர்கள் குஸ்வகை போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் குறித்த பிரிவினர் ஓர் விசேட தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது ஜேர்மன் டெக் கல்வி நிலையத்தில் கல்வி கற்கும் மாணவர்களின் உடைமையிலிருந்தே குஸ்வகை போதைப் பொருளை கண்டுபிடித்துள்ளனர். மாத்தறை கந்தர போலீஸ் பிரிவில் பல்வேறு மோதல்கள் மற்றும் பாதாள உலக கும்பல்களின் கொலை மிரட்டல்கள் காரணமாக 16 நபர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளதாக அடையாளம் காணப்பட்ட நபர்களில் வீடுகளில் போலீஸ் நடமாடும் ரோந்து பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும், மேலும் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் போலீஸ் ஜீப்கள், முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் குழுக்கள் தொடர்ந்தும் நடமாடும் ரோந்து பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அச்சுறுத்தலுக்கு உள்ளானவர்களின் வீடுகளுக்கு சென்று போலீஸ் பதிவேடுகளில் பதிவு செய்து வருவதாகவும் போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. கொலை மிரட்டல்களை பெற்ற சிலர் போலீஸ் அறிவுறுத்தல்களை புறக்கணித்து பாதுகாப்பற்ற முறையில் சுற்றித் திரிவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பரந்தன் ரயில் நிலையத்துக்கு அருகாமையில் விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணி இடைநடுவே கைவிடப்பட்டது. கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பரந்தன் ரயில் நிலையத்தை அண்மித்த பகுதிகளில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பெற்ற நிலையில் நேற்று கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதிவான் முன்னிலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. குறித்த அகழ்வின் போது எந்தவித தடய பொருட்களும் கிடைக்கப்பெறவில்லை என இதனைத் தொடர்ந்தும் அகழ்வு பணி இடைநடுவே கைவிடப்பட்டது. அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் அமைந்துள்ள வீடுகள் குறித்து தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. அதன்படி மண்சரிவு ஆபத்துள்ள பகுதிகளில் உள்ள 12,301 வீடுகள் மக்கள் வசிப்பதற்கு பொருத்தமானது அல்ல என்று தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் குறித்த வீடுகளில் உள்ள மக்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் அரசியல் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் உதவி பெறப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். மேரிகம காவல் நிலையத்துக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் இந்த குற்ற செயல்கள் ஒரு குறிப்பிட்ட திசையிலேயே வளர்ச்சியடைந்துள்ளன. அரசியல் ஆதரவுடனேயே பாதாள உலக செயற்பாடுகளும் போதைப்பொருள் கடத்தலும் விரிவடைந்தன. இதற்கு தனிப்பட்ட உதாரணங்கள் தேவையில்லை. அரசியல்வாதிகளே இதனை வளர்த்தெடுத்தனர். ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்க பாதாள உலகத்தை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளையும் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டனர். போதைப்பொருள் மூலம் ஈட்டப்பட்ட பணம் இதற்காக பயன்படுத்தப்பட்டது. சில அரசியல் கட்சிகளின் கூட்டங்களை ஒழுங்கமைக்கும் பணிகளுக்கு பாதாள உலகத்தினர் பயன்படுத்தப்பட்டமை தற்போது அம்பலமாகியுள்ளது. நோர்வூட்டில் வீட்டு சமையல் எரிவாயு கொள்கலன்களை அதிக விலைக்கு விற்ற எரிவாயு விற்பனை முகவருக்கு எதிராக கேட்ட நீதவான் நீதிமன்றத்தில் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நுவரெலியா மாவட்ட நுகர்வோர் சேவைகள் அதிகார சபையின் தலைமை விசாரணை அதிகாரி ரவீந்திரன் ஹதுகின்ன தெரிவித்தார். இதன்போது 12.5 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு கொள்கலன் ஒன்றினை 4,000 ரூபாய்க்கு விற்றதாகவும் ரவீந்திர கதுகின்ன கூறினார். அத்துடன் கரையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வீட்டு சமையல் எரிவாயு கொள்கலன்களை நுவரெலியா மாவட்ட நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகளும் இணைந்து முன்னெடுத்த சுற்றி வளைப்பின் போது இந்த எரிவாயு கொள்கலன்கள் மீட்கப்பட்டு நீதிமன்றம் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளன. தனது காதலியின் தந்தையை கத்தியால் குத்தியதற்காக கைது செய்யப்பட்ட பாடசாலை மாணவனை 5 லட்சம் ரூபாய் பிணையில் விடுவிக்க மகர நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தற்போது நடைபெற்று வரும் ஓயல் பரீட்சைக்கு தோற்றும் கலனியை சேர்ந்த 16 வயது மாணவனை இவ்வாறு பிணையில் விடுவிக்கப்பட்டார். குறித்த மாணவன் தனது பாடசாலையில் ஒரே வகுப்பில் படிக்கும் மாணவியுடன் காதல் உறவை ஏற்படுத்தியிருந்த போது இருவரும் கலனி பகுதியை சேர்ந்தவர்களாகும். பாடசாலை செல்லும் மாணவர்கள் என்பதனால் உறவை முறித்துக் கொள்ளுமாறு மாணவியின் தந்தை மாணவனிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து மாணவன் மாணவியின் தந்தையை கத்தியால் குத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது.
இத்துடன் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.